Dear children, நம்ம இந்த வீடியோல 10th சாப்டரோட choose the best answers பத்தி பார்க்க போறோம். இங்க first question, which of the following are the key features of an object-oriented programming language? Object-oriented programming language ஓட important key features என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க classes and objects இந்த ரெண்டும் தான் object-oriented programming ஓட important key features. இதான் correct answer. Next question, functions defined inside a class. நம்ம கிளாஸுக்குள்ளாடி டிஃபைன் பண்ற ஃபங்க்ஷனை என்ன சொல்லுவோம்? இங்க நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எல்லாம் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம மெத்தட்ஸ்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கிளாஸ் மெம்பர்ஸ் ஆர் ஆக்சஸ்ட் த்ரூ விச் ஆப்ரேட்டர்? நம்ம கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை எந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுவோம்னு கேட்டிருக்காங்க. டாட் ஆப்ரேட்டர். நம்ம ஆப்ஜெக்ட் நேம் அப்புறமா டாட் ஆப்ரேட்டர் கொடுத்து அந்த கிளாஸோட மெம்பர்ஸை நம்ம ஆக்சஸ் பண்ணுவோம். The answer B, dot operator. Fourth question, which of the following method is automatically executed when an object is created? இப்போ இங்க 4 function கொடுத்திருக்காங்க. இந்த 4 functionல எந்த function வந்து ஆட்டோமேட்டிக்காவே கால் ஆகும்னு கேட்டிருக்காங்க, ஆட்டோமேட்டிக்காவே எக்ஸிக்யூட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்றதுக்கு ஸ்பெஷலா கால் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நம்ம கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக்காவே எக்ஸிக்யூட் ஆயிரும். இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட நேம் வந்து init. இந்த ஃபங்க்ஷனை முன்னாடியும் லாஸ்ட்ல என்ன பண்ணணும், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இப்போ இதுல ஆன்சர் வந்து init ஃபங்க்ஷன். இதுதான் ஆட்டோமேட்டிக்காவே எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் தான் ஆட்டோமேட்டிக்காவே கால் ஆயிரும், எக்ஸிக்யூட் ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பிரைவேட் கிளாஸ் வேரியபிள் இஸ் ப்ரீஃபிக்ஸ்டு வித், இப்போ இங்க டபுள் அண்டர்ஸ்கோர். இப்போ நார்மலா கிளாஸ்ல வந்து 2 டிஃபரெண்ட் பப்ளிக் மெம்பர்ஸ் இருப்பாங்க, பிரைவேட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. நம்ம எதுவுமே கொடுக்காம நார்மலா கொடுக்குற வேரியபிள்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா பப்ளிக் மெம்பர்ஸ் எடுத்துக்கும். இப்போ ஒரு வேரியபிள் நமக்கு பிரைவேட்டா வேணும்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இப்போ இதான் இதுல ஆன்சர், ஏதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following method is used as destructor? இப்போ இங்க இருக்கிற மெத்தட்ஸ்ல எந்த மெத்தட்ஸ் நம்ம டிஸ்ட்ரக்டரா யூஸ் பண்றோம்? இப்போ டிஸ்ட்ரக்டர்னா டிஸ்ட்ராய் த ஆப்ஜெக்ட், ஆப்ஜெக்ட் டிஸ்ட்ராய் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் டெல் ஆஃப் மெத்தட்ஸ் தான் நம்ம ஆப்ஜெக்டை டிஸ்ட்ராய் பண்றதுக்கு யூஸ் பண்ற மெத்தட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following class declaration is correct? இங்க நம்ம எந்த கிளாஸ் டிக்ளரேஷன் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஒரு கிளாஸ் நம்ம டிஃபைன் பண்றதுக்கு கிளாஸ் கீவேர்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் கிளாஸ் நேம், அப்புறம் ends with colon. இதான் ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றதுக்கு ஜெனரல் ஃபார்மட். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the output of the following program? இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் இங்க என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க என்ன பண்ணிருக்கோம், ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்ணிருக்கோம், கிளாஸ் நேம் ஸ்டூடெண்ட். கிளாஸுக்குள்ளாடி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிருக்கோம். டெஃப் init, init வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனோட நேம். அப்புறமா செல்ஃப் பாராமீட்டர் கொடுத்துருக்கோம், நேம். இங்க செல்ஃப் பாராமீட்டருக்கு நம்ம எந்த வேல்யூவும் பாஸ் பண்ண வேண்டாம், நேமுக்கு கம்பல்சரியா ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். அப்புறம் செல்ஃப் டாட் நேம், இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னு சொல்லுவோம். நேம் ஈக்குவல் டு நேம். இப்போ இங்க நம்ம பாஸ் பண்ற வேல்யூ இங்க நேமுக்கு அசைன் ஆகும். அதுக்கப்புறம் அந்த நேம் என்ன பண்றோம், நம்ம பிரிண்ட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம், இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்றதுக்கு நம்ம இந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே கால் ஆயிரும். நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணணும், இங்க ஒரு பராமீட்டர் கொடுத்துருக்கோம், கம்பல்சரியா ஒரு பராமீட்டர் பாஸ் பண்ணணும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த எஸ் நம்ம இங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப், இது வந்து கிளாஸ் நேம் தமிழ் அப்படின்னு ஒரு வேல்யூ இங்க என்ன பண்றோம், பாஸ் பண்றோம் இந்த ஃபங்க்ஷனுக்கு. இப்போ இந்த நேமுக்கு தமிழ் அசைன் ஆகி செல்ஃப் டாட் நேம் இஸ் ஈக்குவல் டு நேம். இப்போ இந்த நேம் தமிழ் நேம் இந்த நேம்ல அசைன் ஆயிரும். இப்போ என்ன ஆகும், பிரிண்ட் செல்ஃப் டாட் நேம். இப்போ இங்க என்ன ஆகும், தமிழ் அப்படின்னு நமக்கு இங்க பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஆன்சர்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எரர் இருக்கு, எரர் கிடையாது, நமக்கு இங்க தமிழ் அப்படின்னு இங்க அவுட்புட் டிஸ்பிளே ஆயிரும். இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following is the private class variable? இப்போ நம்ம கிளாஸ் வேரியபிள பிரைவேட்டா நம்ம கொடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த கிளாஸ் வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும். இப்போ நார்மலா பை டிஃபால்ட்டாவே நம்ம அண்டர்ஸ்கோர் கொடுக்கலன்னா பப்ளிக் எடுத்துக்கும். நமக்கு பிரைவேட்டா வேணும்னா அந்த வேரியபிளுக்கு முன்னாடி டபுள் அண்டர்ஸ்கோர் கொடுக்கணும்.
Next question, the process of creating an object is called constructor. நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது என்ன சொல்லுவோம்? கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். டிஸ்ட்ராய் பண்றத டிஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். இவ்வளவுதான் நம்ம இந்த 10th சாப்டருடைய 1 mark question and answers. Thank you children.